அப்போ அந்த சிசிடிவி கேமரா இருக்கு, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி இந்த அம்மா வேலை பார்த்துருக்கா? இல்ல எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைச்சு வேலை பார்த்துருக்கா அப்படின்றது தெரியல. அந்த ஒரு மனநிலை இருந்தா நமக்கெல்லாம் பயமா இருக்கு. இனிமேல் குழந்தைய வந்து நம்ம வெளியில எடுத்துட்டு போகும்பொழுது கூட நமக்கு ஒரு அச்சம் குடுக்குது. அதுலயும் சமீப காலமா பார்த்தீங்கன்னா, ஒரு பாலத்துக்கு கீழ வீடற்றவர்கள் பாலத்துக்கு கீழ படுத்திருக்கிறாங்க. அவங்க குழந்தைய ஒருத்தங்க கடத்திட்டு போயிருக்காங்க. கடைசியில புடிச்சுட்டாங்க அப்படின்றது வேறு கதை. அப்போ ஒரு இரவு நேரங்கள்ல நம்மள மறந்து தூங்குவோம். அந்த மாதிரியான நேரங்கள் அதுவும் கிட்டத்தட்ட அந்த 1 மணிலேருந்து 3 மணி இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரியான நேரங்கள்ல குழந்தைகளை கடத்திட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ இதை எப்படி பார்ப்பது? இந்த மனநிலையை உற்பத்தி செய்தவர்கள் யார்? இந்த மனநிலையை உற்பத்தி செய்தவர்கள் ஒரு பக்கம். இந்த குழந்தைய வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வியாபாரம் இருக்கு இல்லையா? அந்த வியாபாரிகள் யார்? அந்த குழந்தைய வாங்கி விலைக்கு வாங்கி என்ன செய்ய போறாங்க? அப்போ உறுப்புகள் கடத்தல் அப்படின்ற ஒரு வேலை நடக்குதா? இல்ல வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுதா? இப்படின்னு பல்வேறு கேள்விகள் நம்ம முன்னாடி வந்து நிக்குது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.